Problems. I avoid, but problems likes me. OnePlus அப்படினே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஒரு கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், வேல்யூ ஃபார் மணி, ஒரு பிரீமியமான டிசைனோட அதை வாங்குறவங்களே டெக்கியா தான் இருப்பாங்கன்ற இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆஸ்பிரேஷனோட OnePlus வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா போனா வாங்குற இடத்துல தான் OnePlus இருந்தது இல்லையா? ஆனா இன்னைக்கு தேதியில OnePlus உடைய மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 37% டிராப் ஆயிருக்கு. எதனாலன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அவங்களுடைய மிகப்பெரிய கிரீன் லைன் இஷ்யூ. சரி, இது முன்ன நடந்த கதை இப்ப இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இப்ப ரீசெண்டா நாட் 4 வாங்கின ஒருத்தருக்கு பாக்ஸ் ஓபன் பண்ண உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா கிரீன் லைனோட ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இனிமேல் ஆக்ஷன் ஓஎஸ் கிடையாது, கலர் ஓஎஸ் கூட தான் நாங்க வந்து கொண்டு வர போறோம். பட் இந்த கலர் ஓஎஸ்ல நாங்க கொண்டு வரதுனால உங்களுக்கான அப்டேட்ஸ் ஆன் டைம்க்கு வந்துரும்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல +1 இருந்தது -1 மாறிடுச்சு. ஏன்னா அப்டேட் என்னமோ ஆன் டைம்க்கு வந்துருது, பட் அந்த அப்டேட்னால தான் அவங்களுக்கான பிரச்சனையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சைடுல கிரீன் லைன், இன்னொரு சைடுல ஸ்டெயின், இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவை பத்தி பேச போறோம். இதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க, நான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை மற்றவங்க பேசுறாங்க இல்லைன்றது நமக்கு கவலை கிடையாது. நம்ம பேசுவோம். நான் பேசியிருக்கேன், இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன், இப்பயுமே பேசுவோம், இனிமேட்டும் பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து MrTTயும் சூப்பர் சேர்ந்து பேசினா கண்டிப்பா அந்த சொல்யூஷன் வராமையா போயிடும், கண்டிப்பா வரும். ஆனா என்னுடைய சத்தம் இன்னும் ஓங்கி கேட்கணும்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை மறக்காம கமர்ஷியலா சொல்லுங்க. OnePlus உடைய மிகப்பெரிய அடி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய கிரீன் லைன் இஷ்யூல இருந்து. பட் இந்த இஷ்யூவை பத்தி நம்ம ட்வீட்டும் போட்டிருந்தோம். பட் அதுக்கப்புறமாக டெடிகேட்டடா அந்த இஷ்யூ என்ன ஏதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பிராண்ட் சைட்ல இருந்து காலம் வந்துடுச்சு, எதனால இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன கிரிட்டிசிசம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் யூசர் பேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ இதுதான், இதை நீங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம சைட்ல இருந்து நம்மளும் வலியுறுத்தணும். அண்ட் சூப்பர் இதை நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்லயே அபிஷியலா பிராண்ட் சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நாங்க உங்களுக்கு 1 டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தரோம்னு, வாரண்டிலேயே இல்லாட்டியும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு பெரிய ப்ராப்ளம் OnePlus கிட்ட கரண்ட்லி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் ஸ்டெயின் இஷ்யூ. அதாவது நாட் சீரிஸ்லயே இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த இஷ்யூ அப்படின்றதே வந்து ரொம்ப பெருசா பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சின்னதா டாட்ல வருது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுது. இதையுமே சீக்கிரமா அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் இதுல டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டேட்டாவையாச்சும் பேக்கப் எடுக்க முடியும். பட் ரெண்டாவது பெரிய இஷ்யூ என்ன தெரியுமா? மதர்போர்ட் டெட் இஷ்யூ. மதர்போர்ட் டெட் இஷ்யூ அப்படின உடனே நிறைய பேருக்கு எந்த பிராண்ட் ஞாபகம் வரும்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா இப்போ ரீசெண்டா நம்ம அந்த ஸ்மார்ட் போனை கவர் பண்ணும்போது கூட, போக்கோ உடைய அன்பாக்சிங் வீடியோ போடும்போது கூட நிறைய பேர் ப்ரோ மதர்போர்ட் டெட் ஆகுமா, ஒர்க் ஆகுமா, கரெக்டா இருக்குமா, லாங் டர்ம்க்கு வருமா தான் நிறைய பேர் சந்தேகம் கேட்பீங்க. ஏன்னா போனே நல்லா இருந்தா கூட இப்போ அந்த டவுட் வர்ற அளவுக்கு அந்த பிராண்ட் பண்ணிட்டாங்க. பட் இதை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். டெடிகேட்டா அந்த போக்கோ X3 பத்தி பேசியிருந்தோம். அப்பயுமே பிராண்ட் கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்தது. அதுக்கு அடுத்ததான் அவங்க லான்ச் பண்ண 2 ஸ்மார்ட் போன்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கான வாரண்டியோடவே லான்ச் பண்ணாங்க. நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதோட பிளாக் கிளாஷஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போனே லான்ச் பண்ணா கூட எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு, ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடய தான் வந்து மக்கள் அணுகுறாங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ண தப்பு. இப்போ OnePlusலயுமே இந்த மாதிரி மதர்போர்ட் இஷ்யூஸ் வருதுன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த பிராண்டுடைய வேல்யூக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல OnePlus 9 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் ட்வீட்டை போட்டு மாலையை ஏற்றி எல்லாம் பாட கட்டிட்டாங்கன்ற அளவுக்கு இந்த போனை வச்சு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காசை இன்வெஸ்ட் பண்ணி என் போன் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய கடுப்பு நம்ம யூசர்ஸ் குறை சொல்லவே முடியாது. அதன் வெளிப்பாடு தான் இத்தனை ட்வீட்ஸுமே நம்மளால ஆன்லைன்ல பார்க்க முடியும். வெறும் ட்வீட் மட்டும் வந்து கிடையாது, OnePlus உடைய அபிஷியல் கம்யூனிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மதர்போர்ட் இஷ்யூ வந்தவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கேட்டா இல்ல நீங்க மதர்போர்ட் இஷ்யூ நீங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணா அவுட் ஆஃப் வாரண்டி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பில் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா 10 ப்ரோக்கு 42,000 ரூபாய். இன்னைக்கு தேதியில அந்த ஸ்மார்ட் போனுடைய புது மொபைலுடைய ரேட்டே எவ்வளவு தெரியுமா? 38,000 ரூபாய். நல்லா இருக்குடா அவங்க டீலிங். புது ஸ்மார்ட் போனே 38,000, பழைய ஸ்மார்ட் போனை வெறும் போர்டை மட்டும் மாத்துறதுக்கு 42,000. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் அந்த 9 சீரிஸ் 10 சீரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அபிஷியல் வெப்சைட்லயே ரிப்பேருடைய காஸ்ட் என்னன்னு போட்டிருக்காங்க. அதுல போய் பார்த்தாலே தெரியும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் வேற லெவல்ல ரேட்டு. அது ஒரு சில காம்போனன்ட் இந்த மதர் போர்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேட், மொபைல் பிரைஸை விட அதிகமான ரேட்டுக்கெல்லாம் கூட இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து முன் வந்து ஓகே ப்ரோ எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு டைரக்டா மெயில் இதெல்லாம் வந்து போட்டு கேட்டா அப்ப என்ன அவங்களுக்கு சொல்றாங்கன்னா, சரி நாங்க உங்களுக்கு பெருந்தன்மையாக ஆஃபர் தந்துடுறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30% ஒருத்தருக்கு,
சரி அவருக்கு 30% கிடைச்சிச்சு நமக்கு 40% வருமே அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்டாங்கன்னா இல்லை 15% உங்களுக்கு 10% உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு யூசருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆஃபரை மாற்றி நீங்கள் மதர் போர்டை மாற்றிக்கோங்கன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க, which is totally wrong. ஏன் இது ராங் சொல்கிறேன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குன்றத OnePlus இப்போ அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பனாக பண்ணல, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஏதோ ஒரு பெரிய பிளாகுக்கு மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் இது மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, we are checking. பட் இருந்தாலும் பிரைசிங்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு அஃபோர்டபுளாக கொண்டு வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எப்படியே இவங்களே அப்டேட்டை கொடுத்துருவாங்க, பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை வந்ததுக்கு யூசர்ஸ் எந்த விதத்துலையுமே காரணம் கிடையாது. ஆனால் மதர் போர்டு அவங்க மாற்றுறதுக்கு இவங்க ஆஃபர் கொண்டு வரதுக்கு அஃபோர்டபுள் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களாம். நியாயமா இது? ஒருவேளை OnePlus வேணும்னே இதை பண்ணியிருப்பாங்களோ சேச்சே அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆப்பிளெல்லாம் ஏற்கனவே பண்ணி பெரிய கேஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் திருந்திருக்காப்புல பழம். பட் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏற்கனவே பேர் கெட்டு போயிருக்கு, இன்னும் பண்ணால் பிரச்சனை பெருசு தான் ஆகுன்றது அவங்களுக்கும் வந்து நல்லா தெரியும். ஸோ இதுக்கு பிராண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ இல்லையோ, யூரோப்பியன் யூனியனில் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெரிய செக்காக வச்சு ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்திய அரசாங்கமும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல் எல்லாம் பாஸ் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பிராண்டும் அப்டேட்டை கொடுத்து அந்த பொருளில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பிராண்ட் தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டா மட்டும் தான் இங்க நமக்கான பெர்ஃபெக்ட் தீர்வு இருக்கும். சரி இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருந்துட்டே இருந்தது. இதை செக் பண்றதுக்கு என்கிட்ட இருந்த OnePlus 10 சீரிஸ்ல ஒரு போன் எடுத்து நானும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒன்னு இல்ல 2 இல்ல 3 அப்டேட், 3மே பெரிய அப்டேட். அதுலயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இதுவே செகண்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல Android 14க்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதைத்தான் நான் வலியுறுத்துற ஒரு விஷயம். எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை விற்றதுக்கு அப்புறம் அடுத்த மாடலில் லான்ச் பண்ணி அதுக்கு அடுத்த மாடலில் லான்ச் பண்ணி ஜஸ்ட் விற்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. பழைய ஸ்மார்ட் ஃபோனில் அப்டேட் கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணுன்றதை தான் நான் வலியுறுத்திட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் இவங்களும் கொடுக்குறாங்க. பட் கொடுத்த அப்டேட் கரெக்டாக இருக்கா, அதில் எல்லா பக்கும் ஃபிக்ஸ் பண்றோமா, டெஸ்டிங்லாம் கரெக்டா பண்ணி எல்லாமே பாசிட்டிவ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்றோமா அப்படின்றதையுமே அந்த பிராண்ட் கண்காணிச்சு கரெக்டா மானிட்டர் பண்ணணும். அதைத்தான் இங்க பல பிராண்ட் மிஸ் பண்றாங்க. சரி நாங்க அப்டேட் பண்ணது என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு கடைசியா இப்போ ஒரு அப்டேட்டை பண்ணி அந்த அப்டேட் ரீஸ்டார்ட் ஆகும் போது தான் தெரிஞ்சது எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வரல. அதுக்காக எந்த ஃபோனுக்குமே வரல நான் சொல்ல வரல. ஏன்னா நாங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோனை அப்போ ரிவ்யூ பண்ணோம், பேக்ரவுண்டில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணி பார்த்தோம். இப்போ வரைக்கும் இஷ்யூ கிடையாது. மேபி டவுன் த லைன் ஒரு 15 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட வரலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேனே, ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் ஸ்டுடியோவில் இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, போனால் வீடு வந்தால் எது கேம் விளையாட மாட்டோம், கேமிங் இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், ஓவர் யூசேஜ் கிடையாது, கேமராக்காக மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பின்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேமிங்காகவே அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சின்ற ஆள் அதிகமாக வெளியில் ட்ராவல் பண்ணுறாங்க, வெயிலில் போகிறது வர்றது யூஸ் பண்ணுறது, கால்ஸ் அதிகமாக பேசுறது, பேட்டரி அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த 3 பேருமே ஒரே நாளில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஒரே மாதிரி அப்டேட்டும் வந்த உடனே பண்ணியிருந்தா கூட 3 பேருக்கும் ஒரே மாதிரி அவங்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த 3 பேரில் ஏபிசியில் யாருக்கு அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்க? சிம்பிள். இப்போ உங்கள் பதிலேயே அந்த ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த யூசேஜை பொறுத்தும் இந்த பிரச்சனை வரும். அதுக்காக ஃபோனை யூஸே பண்ணாமல் வைக்க முடியுமாமோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது, ப்ரோன்னு என் காதில் கேட்குது. பட் விஷயம் என்னன்னா, பிராண்ட்ஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் யூசராக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அப்டேட்டை கொடுக்கணும், டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இயங்கணும். அதை அவங்க பண்ணாலே நமக்கான பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு சின்ன லைக்கபிலிட்டி, எந்த காரணத்தினால யூஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அவங்க கிட்ட சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோனை காமிச்சேன்னா இங்க இப்போதான் நேற்று டாட் வர ஆரம்பிச்சது, இன்னைக்கு காலையில் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதே ஸ்டெயின் இஷ்யூ. ஆனால் இது ஒரு சாம்சங் ஸ்மார்ட் OnePlusஸே கிடையாது. இப்போ இது வந்து எதிர்பார்க்காம இந்த வீடியோ எடுக்கும் போது நடந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓல்டர் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இந்த 5 வருஷம் ஓல்டர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பிராண்டு கிட்ட போய் நான் வாரண்டியில் எனக்கு மாற்றி கொடு, ஃப்ரீயாக மாற்றி கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுவுமே என்னோட தப்பு இல்லைன்ற பட்சத்தில், ஒரு அப்டேட் மூலியமா வருதுன்ற பட்சத்தில் பிராண்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இந்த இஷ்யூ ஒரு பிராண்ட் கிட்டயோ ஒரு ஃபோன்லயோ ஒரு சீரீஸ்லயோ கிடையாதுங்க. வெவ்வேறு பிராண்ட் கிட்ட இருந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நான் மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ண பார்த்தாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். டியர்
டியர் அப்டேட்னு சொல்லி இந்த ஹேஷ்டேகை போட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் உங்களுடைய பிராண்ட் எந்த பிராண்டாக இருந்தாலுமே அந்த பிராண்டுக்கு இப்போவே ஒரு மெசேஜை நீங்கள் சொல்லுங்கள், கனிவுடன் சொல்லலாம். இந்த மாடலுக்கு அப்டேட் கொடுக்குறதா இருந்தால் தயவு செஞ்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க. ஒருவேளை அப்டேட்ல இஷ்யூ வந்து அதை ஃப்ரீயா சால்வ் பண்ணி கொடுங்க, யாருக்கு வந்தாலும் அப்படின்றத டேக் பண்ணி சொல்லுங்க. சரி, இன்னொரு சைடில் OnePlus பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் கிரீன் லைன் அக்னாலேஜ் பண்ணுறோம், நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம்னு சொல்லி அவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோக்கு அப்புறம் சொன்னாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போய் கேட்டவங்களுக்கு கூட இல்லை நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் காசு கொடுத்து தான் மாற்றணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் எனக்கு ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் டிடி வந்து பார்த்தாரு. அப்போ அவருடைய ஃபோனில் கிரீன் லைன் இஷ்யூ இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்கும்போது மாற்றி தர மாட்டேன்னு சொன்னதால நான் லோக்கல் ஷாப்பில் கொடுத்து மாற்றினோம் ப்ரோ. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு 6 மாதத்துக்கு அப்புறம்னு சொல்கிறாரு. சரி, இது அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக கிடையாது, நம்ம டீம்மேட் ஒருத்தர் வெளியே போயிருக்கும்போது ஒரு விவோ ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இதே மாதிரி கிரீன் லைன் இஷ்யூலாம் இருந்துட்டு இருக்கு. சரி, நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏதோ பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு நினச்சிடறாங்க. இல்லை ஒரு சில டைம் கேட்டால் தான் சொல்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் கேட்கவே போகிறது கிடையாது, அது உங்கள் இஷ்டம். பட் அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனையாச்சும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமையே இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயுமே காசு கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் ஸ்டாப் பண்ணோம். சரி, இந்த இஷ்யூஸ் வந்து இப்போ நான் சொன்ன பிராண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாதுங்க, மெஜாரிட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் கிட்ட இந்த இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா இதுல நிறைய பேருக்கு வருது, அதுல கொஞ்சம் பேருக்கு வருது, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஸோ நீங்க எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலுமே சரி, உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உடனடியாக அதை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஒருவேளை பர்பிள் ஸ்டெயின் கிரீன் லைன்லாம் வந்தா கூட ஃபோன் ஒர்க் ஆகும், நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டா மதர் போர்ட் டெட்ன்ற நிலைமை வந்துருச்சுன்னா ஒன்னுத்தையும் எடுக்க முடியாது. சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போனாலும் மதர் போர்டு அந்த பேக்கப்பே எடுக்க முடியாது டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போவேன்னா ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஆட்டோ அப்டேட் ஆன்ல இருந்ததுன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணுங்க. மூணாவது விஷயம், ஒருவேளை அப்டேட்டே வந்ததுனாலுமே உடனடியாக அப்டேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு மாதம் மினிமமாக வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட்லாம் மற்றவங்க பண்ணாங்களா என்ன ஏதுன்றதை ட்விட்டரில் போடுவாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டியில் போடுவாங்க, அங்கே போய் பாருங்க. எல்லாம் செக் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னா மட்டுமே நீங்க மேனுவலாக அப்டேட் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, ஸ்மார்ட் போன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ட்விட்டரில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இல்லாதவங்க ஓபன் பண்ணிக்கோங்க, வெரி மஸ்ட். ஏன்னா நமக்கு அங்கே பல இடங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஏதுன்ற இஷ்யூவை போடுங்க, போட்டோவை அட்டாச் பண்ணுங்க, என்னையுமே டேக் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோல மட்டும் கிடையாது, ட்விட்டர்லயுமே நிறைய பேருக்கு வந்து ரீட்வீட் பண்ணி பிராண்டை வந்து டேக் பண்ணி அதுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கேயுமே சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். டியர் அப்டேட்ன்ற ஹேஷ்டேக் போட்டு எந்த பிராண்ட் உங்க ஸ்மார்ட் போனோ அந்த பிராண்டை டேக் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸ் என்ன ஏதுறதை சொல்லுங்க. அப்டேட் கொடுத்தாங்கன்னா கரெக்டான அப்டேட்டை கொடுக்க சொல்ல மறந்துடாதீங்க.